கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 19வது வசனம். நாம் அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த அற்புதம் யோவானுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவனுடைய சீஷர்களால் உடல் அடக்கம் பண்ணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த அற்புதத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு அதை கேட்டு, அதாவது யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டான் என்று இயேசு அதை கேட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார் என்றால் துன்ப வேளைகளில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு இங்கே அவர் மாதிரியை காண்பிக்கிறார். தனியே போனதே ஜெபிக்கதான். நாமும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுவிடாமல் தனித்திருக்கிற அனுபவத்தை பிதாவும் நானும் என்று உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை இங்கே இயேசு நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறார். ஜனங்கள் கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மன துருக்கத்தை காண்கிறோம். நம்ம கிருபையும் இரக்கமும் உருக்கமும் எவ்வளவு அவர் மனதுருக்கம் உடையவர் என்பதை குறித்து நம் கடந்த மாதங்களில் நாம் தியானித்தோம். மத்தேயு 14வது அதிகாரம் 13லிருந்து 21வது வசனம் வரை இந்த அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இங்கே முதலாவது அந்த ஜனங்கள் மேல் மனதுருக்குகிறார். 2வது அவர்களில் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குகிறார். 3 அவர்களை வெறுமையாய் அவர் அனுப்பவில்லை. 4 அப்பங்கள் அங்கே உடைக்கப்படுகிறது. 5 ஜெபிக்கிறார், அவர் ஜெபிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 6 சாப்பிட்டு திருப்தி அடைய வைக்கிறார். 7 மீதம் எடுக்க வைக்கிறார். அப்ப இந்த அற்புதத்தில் 7 காரியங்களை செய்து பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் காண்கிறோம். இங்கே அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கே அப்பம் உடைக்கப்படுகிறது. யோவான் 6:35 நாம் வாசிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்று கூறுகிறார். அப்ப இங்கே அப்பங்கள் உடைக்கப்படுவது சிம்பாலிக்கா தன் சரீரம் சித்திரவதை செய்து உடைக்கப்பட போகிறது என்பதை காண்பிக்கிறது. அதையே அவர்களுக்கு அப்பமாக கொடுத்து திருப்தியோடு அனுப்புகிறதை நாம் இங்கே வசனங்களில் வாசிக்கிறோம். அப்பம் உடைக்கப்படுகிறது. உடைந்த தன்மை என்பது ஒரு வேதனைக்குரிய அனுபவம். ஒருத்தர் ரொம்ப உடைந்திருந்தால் அவரால் பேசவோ அழவோ ஒரு காரியத்தை செய்யக்கூட பலன் இருக்காது. அவர் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் இழந்திருப்பார். உடைந்த ஒரு பொருளை அதை நீ யூஸே இல்லை என்றுதான் நாம் சொல்வோம். உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கவும் அன்பு கூறவும் தெய்வீக ஒரு குணப்படுத்துதலுக்கும் இயேசுவின் சரீரம் இங்கே உடைக்கப்பட்டதை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதே போல்தான் நம் உள்ளான மனிதன் உடைக்கப்படும் போது, நம் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கும் போது அங்கே முழுமையான கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். இயேசு சிலுவையை சுமக்கும் போது அனுபவித்த சோர்வும் வலிகளும் வேதனைகளும் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. எத்தனை சித்திரவதை! அதே போல் நம் கால்கள் பலவீனமடைந்து நமக்கு அப்படி ஒரு பலவீனம் வரப்போறதில்லை. ஆனால் நம்ம இந்த உலக போராட்டத்தில் போராடும் போது நமக்கு பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும். ஆனாலும் இயேசு தம்முடைய சரீரத்தை அப்பமாகவும் இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் நமக்கு கொடுத்ததை நம் கண்கள் காணட்டும். நம்ம முயற்சியில் பலனில் போராடும் போது, நான் உங்களுக்கு என்னை முழுவதும் அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கும் போது அவருடைய மகிமையை நாம் ருசிக்க முடியும். நம் பலன்ல நம்மளால போராட முடியாது, நிற்க முடியாது. அவருக்காக நம் சொந்த வாழ்க்கையை நாம் கொடுக்கும்போது நாம் பலர் கர்த்தருக்குள் வர, அவங்க கர்த்தருக்குள் வளர, அதிகரிக்கப்பட நாம் உடைக்கப்படுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சம்பவத்திற்கு முன்பாக ஏரோது ராஜா ஆணை நிமித்தம் வாக்கு கொடுத்ததால் அநீதியாக யோவானை சிரச்சேதம் பண்ணிவித்தான். ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள், இந்த ஏரோது கிட்ட போய் நீதி கேட்பதில் அர்த்தமே இல்லை என்பதை.
ஆனால் நம் ராஜாதி ராஜா பரலோகத்தின் தகப்பன்தான் அவர் யூத ராஜ சிங்கம் என்று அறிந்து தாகத்தோடு வந்திருந்த இந்த திரளான ஜனங்களை கண்டு இங்கே 7 விதமான உருக்கமான ஒரு பரிபூரணத்தை காட்டி 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சீஷர்கள் சொன்னபோது வசனம் 18 நம்ம வாசிக்கிறோம், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு. இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. நேற்று நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அட்டென்ஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த வசனத்திலையும் பார்க்கும்போது அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ எந்த சூழ்நிலையானாலும் அவரிடம் கொண்டு வரும்போது இல்லாதவைகளை இருப்பதை போல் அழைக்கும் தேவன் சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். உலகத்தின் ராஜா கொலையை செய்தான். ஏரோது இங்கே கொலையை செய்திருக்கிறான். அவனிடம் போய் ஏதாவது நீதி கிடைக்குமா? ஆனால் பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவாகிய பரலோக தகப்பன் மீதம் எடுக்கும் ஆசீர்வாதத்தால் அந்த இடத்தில் ஆசீர்வதித்தார். ஏரோதின் அரண்மனை விருந்தில் ஜனங்கள் அவரது அதிகாரத்தை கண்டார்கள், ஆனால் அது மரணத்தின் வல்லமை. ஆனால் இயேசுவின் வனாந்தர விருந்தில் அவரது அதிகாரத்தை கண்டார்கள், அது தெய்வீக அன்பின் விருந்தாக இருந்தது. அந்த ராஜாவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நித்தியமாய் அவரோடு கூட வாழும் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, சிலுவை நாதர் இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது உம்முடைய பேரொளி வீசிடும் தூய கண்கள், அக்கினிமயமான அந்த கண்கள் உம்முடைய இரத்தத்தினால எங்கள் பாவங்களை கழுவி கொண்டிருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபங்கள் மூலமாக அக்கினியாய் அணையாமல் திரி விளக்கு அணையாமல் அப்பா உம்முடைய பாதத்தில் இருந்து அப்பா எங்கள் கண்ணீர்களை உமக்கு காணிக்கையாக்கி உம்முடைய இரத்தத்தினால எங்களை அப்பா நாங்கள் சுத்திகரித்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு ஆசீர்வதித்து சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராயிருந்தார்கள் அல்லவா? மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்க கிருபை செய்து ஜனங்களை திருப்தியோடு அனுப்பினீங்கல்ல. நீங்க அதற்காக உடைக்கப்பட்ட அந்த சரீரத்தை நீங்க அந்த இடத்துல சிம்பாலிக்கா நீங்க காண்பித்தீங்களப்பா. அது போல எந்த ஒரு சூழ்நிலை எங்கள பரிபூரணம் இல்லாமல் உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு இருந்தாலும் உள்ளான மனிதனில் உம் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் இந்த வசனங்களை கேட்பதோடு மாத்திரம் அல்லாதபடி தனிமையோ இருந்து உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல அந்த தேவ வசன பாலில் இன்னும் அதிகமாய் அப்பா நாங்கள் உண்மையாயிருந்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடும் உம்மை அன்பு கூற நீங்க கிருபை தாங்க. எங்களால முடியாது, நாங்கள் உங்ககிட்ட சமர்ப்பிச்சிட்டோம்ப்பா. எங்களுடைய பலன் அல்ல, உம்முடைய பலன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களோடு கிரியை செய்யட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.